ஒரு மனுஷனை இவ்வளோ காலமாக வெயிட் பண்ண வைக்கிறது எத்தனை நாளுங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். என்ன வேலைங்க சொல்லுங்க, பண்ணிடுவோம். நான் இன்ஸ்டா ஐடி வச்சிருக்கேன், நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி வீடியோ பண்ணலாம்னு தோணுது. ஏங்க உங்க அளவுக்குலாம் நடிக்க வராதுங்க. பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ற ஸ்டைல பார்த்தா பிராங்க் மாதிரிலாம் எனக்கு தெரியல, உண்மையிலேயே ப்ரப்போஸ் பண்றீங்கன்னு தான் நினைச்சேன். இதான் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க, சேர்ந்து வீடியோ பண்ணலாம். இல்லைங்க சரிதான், ஆனா சரியா வருமானு ஒரு டவுட்டா இருக்கு. பிடிக்காமலாம் இல்லைங்க. சரி சொல்லுங்க, எப்படி பண்ணலாம்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு பார்க்ல மீட் பண்ணலாம். ஈவினிங்கே டைம் இருக்கு, அதான் பார்க்கலாங்க. இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, ஸோ வர முடியாது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பார்க்ல மீட் பண்ணலாம். சரி, இனிமேல் இந்த மெசேஜ் அதெல்லாம் அனுப்பலாம்ல? பண்ணுங்க, பட் ரிப்ளை பண்ணலன்னா சிச்சுவேஷன் போயிடுச்சு. ஏங்க நீங்க ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் அனுப்புற மெசேஜ நீங்க பார்க்க மட்டும் செய்யுங்க, அது போதும். பாய். எடுத்துட்டு ஆமா யாரது? என்னோட ஃபாலோவர். உன்னோட நம்பர் எப்படி? ஆமா அவன் பாயா இல்ல கேர்ளா? பையன் தான். இப்ப என்ன? இல்லடி, நீதான் எப்பவும் இன்ஸ்டால யார்கிட்டையும் நம்பர் ஷேர் பண்ணவும் மாட்ட, யார் நம்பர் கேட்டாலும் உங்கள்கிட்ட கொடுக்கவும் மாட்டா, அதனாலதான் கேட்டேன். அவனும் யூடியூப் சேனல் வச்சிருக்கான், என்னோட வீடியோஸ்னா அவ்வளவு பிடிக்குமா, என்னோட வெறித்தனமான ஃபாலோவர். சோ நானும் அவனும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி வீடியோ பண்ணலாம் ஐடியா இருக்கு. ஓ இவன் தானா? இரு வெறும் ஃபாலோவர் மட்டும்தானா? இல்ல அதான் சொன்னேனே 2 பேரும் சேர்ந்து வீடியோ பண்ண போறோம்னு. இன்ஸ்டா ஃபாலோவர்ன்ற அவன் யூடியூப் சேனல் நேம் தெரியுமா? ஏதோ பிராங்க் சேனல்னு சொன்னான், நேம்லாம் கேட்கல. என்னடி கொலாபரேட் பண்ணி வீடியோ பண்ண போறேன்னு சொல்ற, யூடியூப் சேனல் நேம் தொலை நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காச்சு. நம்ம அரவிந்தோட அவன் பாதுகாக்கலாமான்னு எனக்கு தோணுது. அதோட ஓ சரிதான். மட்டுமில்ல இல்ல நான் மட்டும் சின்ன மெசேஜ், அதுதான் நம்ம 2 பேரோட ஸ்டைலாவும் இருக்கு. செம்மங்க, சூப்பரா பண்ணலாம். அப்புறம் இவ்வளவு ஐடியா பண்ணிருக்கீங்க, ஏதாவது வீடியோஸும் கோடி இருக்குமே? இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்தா அதுக்கு முன்னாடி வாங்க போங்க அந்த பாட்டு. சரிங்க இப்பதானே சொன்னேன். ஓகே நீ சொல்லு. இப்ப யாரோ ஒரு ஆள் செயின் மிஸ் பண்ணிட்டாங்க, அதை ஏதோ ஒரு பர்சன் எடுக்கிறனாலதானே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அது வேற பட்சம். அதை ஏதோ ஒரு பர்சன் எடுக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அதை தேடி செயினை மிஸ் பண்ணவங்க தேடி வராங்கன்னா அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. ஏதோ ஒரு பர்சன் எடுக்க போய்தான் அவங்க ஒரு செயின் மிஸ்ஸிங் அப்படின்ற ஏதோ ஒரு இஷ்யூ. சோ இதை ஒரு கான்செப்டா எடுத்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்கலாம்ல. ம், சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா
உனக்கு எனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நமக்கா உதாரணத்துக்கு சொல்றேன். ஆ. அப்ப மத்த சேனல்ல என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்றவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம 2 பேரும் தான் ஸ்டெண்ட் ம். என்ன பண்ணோம்னா அங்க கண்டுக்காம போறவங்க இல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கொஸ்டின் பண்ணணும். அவங்க பல ரீசன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, இல்ல போலீஸ் கேஸ் ஆயிடும், ம். இல்ல எங்களுக்கு ஒர்க் இருக்கு அவசரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அக்செப்டபிள் கிடையாது. பட் அது ஒரு அவேர்னஸ் மூலமா நம்ம கேட்டு அதுலயும் ஒரு மெசேஜ் தெரியலாம்ல, ஏன் அப்படி பண்றீங்க இந்த மாதிரி. நீங்க சொன்னது யார் கூட ஆமா அவ்வளவு தூரம் அலையிறதுக்கு இவ்வளவு பெரிய பார்க்கல உங்களை மாதிரி ஒரு அழகான எங்க கான்செப்ட் தாங்க சொல்றேன். உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்து வைங்க. இங்க இருக்கிற பாதி பசங்க இங்கதான் பார்க்கணும். இல்ல எவனாவது ஒருத்தன் எல்லாம் வருவான், அவன் கொஞ்சம் அத்துமீ அவனை பிடிச்சி செய்யும் செஞ்சோன்னு வைங்க, கண்டிப்பா நம்ம சேனல் பெரிய அளவுல போட்டாவும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் சொன்ன மாதிரி ஒரு தாய் எப்படி அங்கனக்குள்ளே நீங்க பாருங்க. அந்த பக்கம் பாருங்க, இங்க வரைக்கும் பாருங்க, அப்படியே என்னைய பாத்துங்க, என்னைய பார்த்த உடனே அங்க போங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. கடைசியா படம் நினைக்கிறேன். படமா என்ன படம்? பண்ணது என்ன காமிச்சு எல்லாமே அந்த இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத. அதுக்கா இப்படி விட சொல்றியா? நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துக்கு பிராங்க் பண்ணலாம் தான் வந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை சுத்தியும் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ நம்மளும் கூடுதல் கவனமாவும் இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் கவனமா பாத்துக்கணும். இதே மாதிரி நிறைய கண்டென்ட்டை பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. பட் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க, போய் தொலைட்டோம் அப்படிங்கிறது செனியோட கருத்து. இதுல எது சரி அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் கதிர். பாய். உண்மையிலே அவர் பார்க்கும்போது எனக்கு நீ பாவமாக, ஆனா கரெக்ட் தான். கூப்பன்னா எல்லாரும் அது கேட்ட தண்டனை கண்டிப்பா. இந்த பிராங்க் உன்னோட சேனல் அப்லோட் பண்ணிக்கேன். என்னோட சேனல்ல சேனல் முடியாது. என்ன சொல்ற? அப்புறம் அன்னைக்கு என்ன வச்சு பிராங்க் பண்ண. ஓ இனிமேதான் புதுசா சேனல் ஆகுறதுல ஐடியாவா? அதுவா, அது வந்து நான் சொன்னா தப்பா இருக்கக்கூடாது. சொல்லு. ஆக்சுவலி உண்மையே லவ் பண்ண அன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்தாங்கல்ல, அதுக்கும் பிராங்க்லாம் கிடையாது, நிஜம்தான். பட் சேஃப்டி பர்பஸ்க்காக தான் பிராங்க் கிடையாது. சேஃப்டி பர்பஸ்னா எனக்கு புரியல. எதுக்கு இப்போ இப்படி ரியாக்ட் பண்ற? உன்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக என்னை இத்தனை நாள் நீ முட்டாளாக்கி இருக்க, இப்படிதானே? என்னோட சேஃப்டி பர்பஸ்க்கு என்ன இன்டராகிட்டா? இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. ஏய் இதோட நிறுத்து, இதுவும் பேசாத. நான் சொல்றது கேளு. ஏய்
நான் அப்படி பண்ணல. ஏய் ஜெனி, நில்லு ஜெனி. ஏய் நில்லுமா. ஏய் இந்த பிரிவு நிரந்தரமானதோ அல்லது நிரந்தரம் இல்லாததோ? நாளை இவர்கள் சேரலாம், சேராமலும் போகலாம். ஆனால் ஒவ்வொரு உன்னதமான உறவின் முடிவுக்கு பின்னாலும் முறிவுக்கு காரணமாய் இருப்பது பொய். உறவுகளில் பொய்மையை தவிர்ப்போம். நன்றி. இன்னொரு படைப்பில் சந்திப்போம்.